வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் தான் வந்திருக்கோம். நம்ம ஏகப்பட்ட ஃபிஷ் மார்க்கெட் போயாச்சு. இந்த டைமில் வந்து மீனோட ரேட்லாம் வந்து அதிகமாகவே இருக்குது எல்லா மார்க்கெட்லேயும். இன்றைக்கி வானகரத்தில் மீனோட ரேட்டுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நீங்கள் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத மீனே இல்லை. இங்கே எல்லா வகையான மீனும் கிடைக்கும். மீன் வந்து உங்களுக்கு தரமாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் தான் பார்த்து வாங்கணும். ஏன்னா இங்கே பழைய மீன் இருக்கும், புது மீன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மீனோட ரேட் வந்து ஒரு கடைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கடையில் வந்து 200 ரூபா சொல்லுவாங்க, இன்னொரு கடையில் வந்து 250 ரூபா சொல்லுவாங்க. எங்கே வந்து மீன் நல்லாயிருக்கும் அங்கே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் மீன்லாம் ஏலம் விடுவாங்க. வியாபாரிங்க எல்லாமே இங்கே தான் வந்து ஏலம் எடுப்பாங்க. இன்றைக்கி வானத்தில் பார்த்தீங்கன்னா மீன் வரத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து ஏகப்பட்ட வண்டிங்க வந்திருக்கு, ஏகப்பட்ட மீன்லாம் வந்திருக்கு. மீன் ரேட்லாம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. ஒன்றே கிலோ 100 ரூபாவா? இது என்ன மீன்? இது முனியா. இதுனா வெரைட்டி. இது எவ்வளோ? 150. 250. 250. கிழங்கண்ணா 140. நாக்கு மீன் நாக்கு தானே இது? எவ்வளோண்ணா? 300. 500 தானே வஞ்சிரும். சீலா இது எவ்வளோ? 200. பண்ணா எவ்வளோ அது கிழங்கா? 350. இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து 100 ரூபா. சின்ன நண்டு தான், ஆனால் வந்து நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன நண்டில் தான் வந்து சதை அதிகமாக இருக்கும். பெரிய நண்டோட சின்ன நண்டு தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 200 ரூபா. அண்ணா இதெல்லாம் எவ்வளோ கிலோ? 100 ரூபாவா? அதில் எவ்வளோ? 180. 240. 240. இது 250. எவ்வளோ இது பாறை மீன்? பாறை 250. என்ன பாறை மீன்? பாறை 250 இருக்குது. தேங்காய் பாறை இருக்குது, நெய் பாறை இருக்குது. அது என்ன கடம்பாண்ணா? அது கடம்பாய். எவ்வளோண்ணா? 350. 350. நம்ம ஊரில் எல்லாமே காசு மேட் ஆகிடும், லோக்கல் ஐட்டம். நெல்லூர் சார் 350. 600. எவ்வளோ இது? 400 ரூபாவா? வலை மீன் இதுவும் 400 ரூபா. எவ்வளோண்ணா? 200 ரூபாவா? ஓப்பன் பண்ணி காட்டுங்க. $280. எவ்வளோமா? 250.
250 ரூபா வடவர். எவ்வளோண்ணா இது? 300. வேறு வந்து 350. 350 இது? 150. போன வாட்டியை விட இந்த வாட்டி வந்து மீன் ரேட்லாம் கம்மியாகவே இருந்தது. கடவரால் அப்புறம் வஞ்சரம் மீன் எல்லாமே. கடவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ வந்து 350 ரூபா சொன்னாங்க. அப்புறம் வஞ்சரம் மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 500 ரூபா 600 ரூபா தான் வந்து கிலோ. போன வாட்டிலாம் நீங்கள் எடுக்கும்போது இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து கிலோவே வந்து 700 ரூபா 800 ரூபா சொன்னாங்க சின்ன மீன். இந்த வாட்டி எவ்வளோ பெரிய மீன் எடுத்திங்கனாலும் நீங்கள் வந்து கிலோ வந்து 600 ரூபா தான். ஸ்லைஸ் போட்டு எடுத்திங்கன்னா வந்து 800 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. கிலோ 200. எவ்வளோ நெத்திலி? 130. வானரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வளர்ப்புற தான் வச்சுருப்பாங்க. எங்கேயாவது 2-3 கடலில் தான் வந்து கடலில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பியூர் வந்து கடலை இறா தான். இது வெள்ளை இறா. இது கிலோ வந்து 300 ரூபா. அது வந்துடும். எவ்வளோ சொல்கிறது? 250 300 பால் சார். அது ஒரிஜினல் பால் 250 ரூபா. 150 காணாத 150 காணாத 150 காணாத 150. முந்நூறுரூவா. எவ்வளோ மீன் இது? 230. தானே இது? 150 ரூபா. 250. ரூபா. யாரா எவ்வளோ? 350. இது என்ன மீன்? மத்தி கவலா. இதோ மத்தியா? எவ்வளோ அது கிலோ? 100 ரூபா. எவ்வளோ எவ்வளோண்ணா? எவ்வளோ அதே இருக்கா? 150. அந்த நண்டே எவ்வளோ பெருசு? 350. 250 ரூபாயா? 250. 180. நாட்டு மீன் எவ்வளோ? நாக்கு 200 ரூபாவா? கூட எவ்வளோண்ணா? 200. 2 கிலோ 100. 2 கிலோ 100 ரூபா. என்ன மீன்? சீடர். 2 கிலோ 100 ரூபா. விளாங்கு மீன். எவ்வளோண்ணா? 180. எறாண்ணா? எறா எவ்வளோண்ணா? 320. எவ்வளோ கிலோ இதெல்லாம்? கிலோ எவ்வளோ? 130. அண்ணா இது கல் கொடுவா தானே இது? எவ்வளோண்ணா இது? 200 ரூபாய் கிலோ.
நம்ம வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீனோட ரேட்டுன்றது நம்ம தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் மீன் ரேட்டில் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் இருந்தால் சொல்லுங்கள், அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.